ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேமரா அண்ட் டிரான்சிஷன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று டிரான்சிஷன், இன்னொன்று கேமரா. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சீன் கிரியேட் பண்ணுறோம்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹோம் அப்படின்ற ஒரு சீனில் ஓகே, ஸோ இந்த சீனை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம் சார், ரைட்? ஸோ ஒரு லேடி உட்காந்துருக்காங்க அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது, ரைட்? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு அடுத்து இன்னொரு சீன், அதாவது இந்த இடத்துல ஆட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் சீன் இருக்கும். கண்டினியூ சீன்னா இதே சீன் கண்டினியூ ஆகும். அண்ட் சூஸ் சீன்னா பிளாங்க் சீன்னா ப்ளைனாக வரும். நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறது. சூஸ் சீன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சீனில் நம்ம ஒரு சீனை சூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பொண்ணும் இந்த பையனும் டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ ஈவெண்ட்டை நம்ம மொபைல் ஃபோனை கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு ஆக்ஷனில் போயிட்டு மொபைல்னு சூஸ் பண்ணோம்னா கிடச்சிரும். ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சர்ச் பண்ணுவோம். ஸ்மார்ட் ஃபோன். Let me choose this one. ஓகே, ஸோ இதை நம்ம பெட்டில் சேரில் உட்கார்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ சேரை கிளிக் பண்ணி ஆர்டரில் மூவ் பேக்வேர்ட் ஆர் இவனை கிளிக் பண்ணி ஆர்டரில் பிரிங் ஃப்ரண்ட். ஓகே, ஸோ இப்போ சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது, ரைட்? பர்ஃபெக்டாக இருக்கு இல்லையா? ஸோ கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். எனக்கு தரையை தட்டின மாதிரி இல்லை. ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் டிரான்சிஷன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த சீனை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா சீனோட டிரான்சிஷன் காமிக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நமக்கு என்ன டிரான்சிஷன் வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சீன் முடிஞ்சு அடுத்த ஸ்க்ரீன் வரும்போது நம்ம இப்போ இந்த ஸ்லைடு அப்படின்றத நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும், அல்லது இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம அதில் ஹேண்ட் வைப் இல்லுஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஒரு கையை வச்சு தள்ளுற மாதிரி வரும், பெயிண்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி வருது. இதில் ஒரு டிரான்சிஷன். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐரிஸ் அப்படின்றது ஒரு மாதிரி டவுன் ஆகி போகிறது, அந்த சர்க்கிள் டவுன். ஸோ நம்ம இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்ளை கொடுத்துட்றேன். ஸோ அது டியூரேஷன் அப்படியே இருக்கட்டும். நான் எதுவும் பெருசாக ஒரு 1 செகண்ட்ஸ்க்கு பதில் 1 செகண்டே இருக்கட்டும். அண்ட் ப்ரிவியூவில் போய்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் இது எப்படி வருது அப்படின்றது. இந்த மாதிரி வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீனை நம்ம ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணுறோன்னு வைங்க. ஓகே, ஸோ ப்ரிவியூ கொடுக்குறோம். இந்த லேடி மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த சீன் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஜூம் ஆகி அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி டிரான்சிஷன் நிறையா இருக்குது. நமக்கு வேணுங்கிற டிரான்சிஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மோஷன் கிராஃபிக்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வருது. ஸோ இதை அப்ளை கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம இது வந்துடுது. ஸோ ப்ரிவியூ கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி அதுக்கப்புறம் அப்படி வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிரான்சிஷன்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு சீனுக்கும் கூட நீங்கள் அதை கொடுத்துக்கலாம், ரைட்? அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணும்போது, ஓகே இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணும்போது இந்த டைம் லைனை பக்காவாக நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நீங்கள் அப்படியே இழுத்துக்கிட்டு லாஸ்ட் வரைக்கும் போகாதீங்க. அது அப்புறம் டவுன்லோட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நேரம் இருக்கும். ஒரு சீனாக தனித்தனியாக நம்ம க்ரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும், ரைட்? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு டாபிக் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேமரா டிரான்சிஷனை பற்றி பார்க்கலாம். டிரான்சிஷன் பார்த்துட்டோம். அடுத்து கேமராவோட டிரான்சிஷனை பற்றி பார்க்கலாம், ரைட்? இப்போ இந்த சீனில் நம்ம பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேமரா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த கேமராவை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் கேமரா அப்படின்றது ஒன்று வரும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கேமராவோட சைஸை ஓகே, ஸோ இது ஜஸ்ட் சைஸ் வேணால் நீங்கள் சீனோட சைஸை கம்மி பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரீவியூ கொடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இவ்வளோ பெரிய சீன் உங்களுக்கு எந்த மாதிரி காமிக்கணும், இவ்வளோண்டு சீனாக காமிக்கும். ஸோ எக்ஸிட் ப்ரிவியூ கொடுத்துட்டு அகைன் நான் என்ன பண்ணுறேன், இதை ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெண்டாவது இந்த கேமராவில் ஆட் கேமரா மூமெண்ட்னு ஒன்று இருக்கும். அதை நம்ம மறுபடியும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு எல்லோ கேமரா ஒன்று வரும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்படி டவுன் பண்ணி மூவ் பண்ணி இவனை நீங்கள் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஜூம் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதை நீங்கள் ப்ரிவியூ பண்ணீங்க அப்படின்னா எப்படி வரும்ன்றதை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த பையனை மட்டும் ஜூம் பண்ணி வரும். இல்லை எனக்கு இது பையன்கிட்டருந்து ஜூம் ஆகி வெளியே வரணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இந்த கேமராவை பெருசாக்கிடுங்க அண்ட் ரெட் கேமராவை சிறுசாக்கிடுங்க. இது உள்ளே இருக்கிறத நீங்கள் மூவ் பண்ணுறது
எல்லோ லைனோடது மூவ் ஆகும். ஓகேங்களா? அண்ட் இந்த டாட்டை மூவ் பண்ணிங்கன்னா இந்த பையன்கிட்ட போயிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது பர்ஃபெக்டாக கொண்டு வந்துக்கிறோம். கரெக்டாக இது வீடியோ சீனுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை நான் ப்ரிவியூ பண்ணேன் அப்படின்னா பையன்கிட்ட இருந்து ஜூம் அவுட் ஆகி நமக்கு கேமரா வெளியே வர்ற மாதிரி ட்ரான்சிஷன் வரும். ஓகேங்களா? அதே ரிவர்ஸில் போட்டிங்க அப்படின்னா எல்லோவை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா பையனுக்கு இங்கிருந்து ஜூம் ஆகி பையன்கிட்ட போகும். ரிவர்ஸில் போட்டிங்கன்னா பையன்கிட்ட இருந்து ஜூம் ஆகி வெளியே வரும். ஸோ இதுதான் வந்து கேமரா ட்ரான்சிஷன். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியல அப்படின்னா மறுபடியும் 1 or 2 டைம்ஸ் பண்ணுங்கள் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். தேங்க்யூ. மறுபடியும் அடுத்த டாப்பிக்கில் சந்திப்போம். நன்றி.